உதயநிதி கல்யாணத்துல சமையல் வேலை செஞ்ச தேசிய விருது வாங்கின நடிகர் யாருன்னு தெரியுமா? நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கல்யாணத்துல நான் தான் அரவை மாஸ்டரா வேலை பார்த்தேன் அப்படின்னு நடிகர் ஒருத்தர் பேசியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் நாதன் கிணறு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவபாலன். சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அப்புக்குட்டி அப்படின்னு அவரோட பேரை மாத்திக்கிட்டாரு. இவரோட முதல் படம் மறுமலர்ச்சியா இருந்தாலும் கூட தீபாவளி படம் தான் அவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து 9 ரூபாய் நோட்டு, நீ நான் நிலா அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாரு. இந்த படங்களை விட சுசீந்திரன் இயக்கத்துல விஷ்ணு விஷால், கிஷோர், சரண்யா மோகன், சூரி, அப்புக்குட்டி இவங்க நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எப்படி சூரிக்கு பரோட்டா சூரி அப்படிங்கிற அடையாளத்தை குடுத்துச்சோ, அதே மாதிரி சிவபாலனுக்கும் அப்புக்குட்டி அப்படிங்கிற அடையாளத்த குடுத்துச்சு. ஏன்னா, இந்த படத்துல அப்புக்குட்டி அப்படிங்கிற கேரக்டர்ல தான் இவர் நடிச்சிருந்தாரு. இந்த படம் கொடுத்த வரவேற்பு காரணமா அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சாரு. காமெடி ரோலுக்கு மட்டும் இல்லாம ஹீரோவாவும் நடிச்சாரு அப்புக்குட்டி. இவரோட நடிப்புல வெளியான அழகர் சாமியின் குதிரை படத்துக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் இவருக்கு கிடைச்சது. அஜித்தோட வீரம், வேதாளம் இந்த மாதிரியான படங்கள்லயும் இவரு நடிச்சிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளத்திலயும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ இவரோட நடிப்புல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வெளியாக இருக்குது. ஆனா எப்போ அப்படின்னு இன்னும் அறிவிக்கப்படல. இந்த நிலையில சமீபத்துல ஒரு நேர்காணல்ல கலந்துகிட்ட அப்புக்குட்டி ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள பகிர்ந்துட்டு இருக்காரு. அதாவது அப்புக்குட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்யாண நிகழ்ச்சியில சமையலுக்கு உதவி பண்ணக்கூடிய அரவை மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காராம். இத பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கக்கூடிய அப்புக்குட்டி, ஆரம்பத்துல சென்னை வந்த புதுசுல ஹோட்டல்ல சர்வரா வேல பார்த்தேன். அங்கிருந்த கேட்டரிங் சர்வீஸுக்கு போனேன். இவ்வளவு ஏன் உதயநிதி ஸ்டாலின் கல்யாணத்துல நான் அரவை மாஸ்டரா வேல செஞ்சிருக்கேன். அங்க கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்னால முடியலன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ தான் அரைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புக்குட்டி.